நமது வாலிபர்கள், நமது மாணவர்கள் இன்று வீதியிலே பிரயாணம் செய்கின்ற முறை, இதற்கான ஒரு அழகான வேலை திட்டத்தை அல்லது ஒரு ஆக்கபூர்வமான வினைத்திறமிக்க ஒரு செயற்பாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இது சம்பந்தமாக கடந்த காலங்கள் ஜம்மியத்துல் உலமா, சமூக நலம் பிரிவுகள் எல்லாம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்வைத்தும் கூட அது நடைமுறையில் இல்லை. இது மிக குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் இது கவனம் எடுக்க வேண்டும். வீதியிலே அதிவேகமான முறையில் நமது வாகனங்களை செலுத்துவது, குறிப்பாக மோட்டார் சைக்கிள்கள், தலைக்கவசம் இல்லை, 3 பேர் 4 பேர், பெற்றோர் கவனிக்க வேண்டும். இது அடிப்படையான பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக உள்ள முயற்சிகள் தான் சமூகம் சார்ந்த பொறுப்புகளுடைய முயற்சிகள். அடிப்படையான அவதானம், கவனம், முயற்சி பெற்றோருடைய முயற்சி. ஒவ்வொரு பெற்றோர்கள் கவனம் எடுங்கள். குறிப்பாக பாடசாலைகளுக்கு அண்மித்துள்ள வீதிகளில் வீதி ஒழுங்கு பேணப்படுவதில்லை. பாடசாலை ஆரம்பிக்கும் நேரத்திலே, அதே போன்று பாடசாலை விடுகிற நேரங்களெல்லாம் மிக கடுமையான விபத்துகளுக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகிறோம். இந்த விடயத்தில் கவனம் எடுப்போம். அண்மை கால ஏற்பட்ட விபத்துகள், கசப்பா நிகழ்வுகள் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். வீதியிலே அமைதியாக பிரயாணம் செய்ய வேண்டும். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, குர்ஆனுடைய கட்டளை. வீதியிலே பெருமையோடு பிரயாணம் செய்யக்கூடாது. அமைதியான போக்கு ஒரு மூமினுடைய அடையாளம் அது. ஆகவே அன்பானர்களே, கண்ணியமானர்களே, ஒரு சில இபாதத்துகளோடு மாத்திரம் நாம் நின்று விடாமல், இது ஒரு சமூக பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எவருக்கும் ஒரு சாதாரணமான முறையிலும் கஷ்டம் ஏற்படாமல், சிரமம் ஏற்பட்டு விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும்.